வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் மலாய் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல ஒரு 3-4 முட்டையை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தோல் உரித்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்சியில் அரைக்கணும். 2 பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கோம். இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், அதாவது பல்லாரி வெங்காயமும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த பச்சை வாடெல்லாம் போய் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாடெல்லாம் போய் நல்லா வெந்துருச்சு. இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றணும். இதில் பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா பாயில் ஆகணும். நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இது பாயில் ஆகட்டும். சேர்த்த எண்ணெய்லாம் லேசாக செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வேக வச்ச முட்டையை சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக அந்த மசாலாலாம் அந்த எக்கு மேலே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ரெசிபியை சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் முட்டை வேக வச்சு ரெடியாக இருந்துச்சுன்னா இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த ரெசிபியை சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் ப்ராசஸில் பராத்தாவும் செஞ்சு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாத்து கூடயும் ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இந்த எக் மலாய் மசாலா இருக்கும். இப்போ இறக்க போகும்போது லேசாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிருங்க. இப்போ மலாய் எக் மசாலா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்மைலி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.